2026ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. ஆமா. யாரு முதல்வரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும் எனக்கு. இப்போ முதல்வராட்டு வர்றது அண்ணாமலை வர்றது நல்லது. தேசிய கட்சி பிஜேபி வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தினுடைய தேர்தல் வருது. யார் முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலைஜி வந்தா நல்லா இருக்கும். அதனால ஒரு ஸ்ட்ரைட் பார்வேர்டு. இப்போ ஆட்சி மோசமான ஆட்சி தான். அதனால ஒரு தேசிய கட்சியின் மூலம் மட்டும் ஒரு ஆட்சி வர்றது அப்படிங்க. திரு அண்ணாமலைஜி அவர்கள் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே கூட்டணியை உடைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். அந்த திராவிட மாடல் 60 வருஷம் ஆட்சி செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வலுவான ஒரு கட்சியை வரலுட்ட பதில் சொல்ல முடியாத அளவுல ஆட்சி படுத்திட்டு இருக்காரு. நடிகர் கையில ஆட்சி வராது. 2026ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. ஆமா. யாரு முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை. அண்ணாமலை ஏன் வரணும்? அதனால ஒரு ஸ்ட்ரைட் பார்வேர்டு. அவர் நல்லா படிச்சு ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்த ஆளு. அதை விட்டுட்டு மக்களுக்காக நல்ல இது செய்யாரு, அவ்வளவுதான். அதனால அவர் வர நல்லது. 2026ல தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது. அந்த தேர்தலில் யார் முதல்வரா வரணும்னு நீங்க விரும்புறீங்க? இப்போ முதல்வராட்டு வர்றது அண்ணாமலை வர்றது நல்லது. தேசிய கட்சி பிஜேபி வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே டைமில் அது நடக்காத பட்சத்தில் கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியோட ஆட்சிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருவதற்கு உங்களுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இப்போ அந்த திராவிட மாடல் நமக்கு நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களே சரியாட்டு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அரசாட்டு தெரியல. அதனால நாங்கள் அதை வெறுக்கோம். அவ்வளவு வேதனைகள், ரொம்ப மோசமாட்டு ஒரு தொழில் எல்லாமே விளம்பரத்துக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கவளே தவிர வேற ஒரு இதுவும் கிடையாது. என்ன இலவசம் அது தேவை கிடையாது. ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரணும், முன்னேறணும், படிச்சு வர மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அதுதான் நம்ம விரும்பக்கூடியது. அது நம்ம இலவசம் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்து கடனை வருத்தி வச்சு 50-60 வருஷமாட்டு 75 வருஷம் சுதந்திரம் வாங்கி 75 வருஷமாட்டு கடன் 4.5 கோடி லட்சம். இப்போ 9.5 கோடி லட்சம் கடன் இருக்கு. இந்த 4 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி கூடுதலாட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி நாட்டை குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் விரும்பல. அதனால ஒரு தேசிய கட்சியின் மூலம் மட்டும் ஒரு ஆட்சி வர்றது விரும்ப. அப்ப தேசிய கட்சியினுடைய மும்மொழி கொள்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரவே இருக்கும், மொழி கொள்கை வரவே இருக்கும். படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எல்லா மொழியும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா விரும்பக்கூடிய ஆட்கள் அதை படிக்கணும், அதுக்கு தடை இருக்க கூடாது. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கருத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரே அராஜகம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதனால மக்கள் நிறைய பேர் இதை விரும்பல. ஆனா அவங்க அந்த தட்டி கேட்கக்கூடிய கட்சிகளும் அந்த கூட்டணியில அங்க வச்சு இருக்கிறதுனால இன்னைக்கு எழுத்து பேசக்கூடிய யாருமே இல்லாததுனால அவங்க பெரிய இதுல இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க விரும்பல. ரொம்ப அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, தாலி பறைப்பு. நேற்றைக்கு கூட டிவியில பார்த்தாக்கி ஒரு பையன் பதுங்கி இருந்துட்டு ஒரு பொண்ணு தனியா போயிட்டு இருக்கு, டக்குன்னு வர தாலியா பறைக்கான். மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல அப்படி இருக்கு ஆட்சி. அண்ணாமலையார் இருந்தா இதெல்லாம் சரியாகும் நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு உள்ள நம்பிக்கை நல்லா இருக்கு. ஆமா, அவர் படிச்சவரு, விவரம் உள்ளாரு, விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு. 50 வருஷம் நாங்க திராவிட மாடல் 60 வருஷம் ஆட்சி செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வலுவான ஒரு கட்சியை விரல விட்ட பதில் சொல்ல முடியாத அளவுல ஆட்சி படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அவ்வளவுதான். அதே போலதான் இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா சினிமா நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர் விஜய் அவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவரு பொதுச் செயலாளருக்கே ஒன்னும் பேச தெரியாம கடந்து திணறிட்டு கிடக்காரு. வக்பு வாரியத்தை பற்றி கேட்டாச்சுனாக்கி அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அவரு அங்க உள்ள இருந்துட்டு அரைக்க விட்டுட்டு அவரு நல்லா தூங்குறாரு. ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒண்ணுமே அவங்க பேசுறதும் சரியில்லை. திமுகவும் அதுவும் ஒண்ணு போல இருக்கு, அப்படியே மறுபுறாங்க, அவ்வளவுதான். வரக்கூடிய 2026
சட்டமன்றம் தேர்தல் வருது. சரி, தமிழகத்துல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும் எனக்கு. ஏன் அண்ணாமலை வரணும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஒரு திறமையான ஆள், ஒரு ஐபிஎஸ், அது சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சது. இந்த இப்போ ஆளக்கூடிய கட்சியை ஏற்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அதனால அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு. ஓகே ஓகே. இப்ப நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இப்போ உள்ள ஆட்சி மோசமான ஆட்சி தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம், அது ஒரு என்ன சொல்லுங்கன்னா அவங்க மொழி பிரச்சனை மீனாட்டு அந்த மாதிரி இருக்கு. வரக்கூடிய 2026 தமிழக சட்டமன்றத்தினுடைய தேர்தல் வருது. யார் முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலைஜி வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு ஒரு சரியான கூட்டணி வரணும். கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கேல ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம எடப்பாடி இருந்தால் எப்பவுமே கிளாஸ் தான், அது வந்து வர்றதுக்குள்ள ஒரு சான்ஸ் கிடையாது. அப்போ வந்து இன்னொரு ஆள் முதலமைச்சராக அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அப்போ வந்து சான்ஸ் நிறைய இருக்கு. தினகரன், சசிகலா இவங்க எல்லாமே சேர்ந்து ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும். எல்லாமே இப்போ எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒரே இதாக இருந்தால் நிச்சயமா அதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் நிச்சயமா ஒரு சான்ஸ் இருக்கு. நேற்று கூட ஒரு நம்ம நிதியமைச்சர் வந்து இவங்க பேசியிருக்காங்க, அது சீமான் பேசியிருக்காரு. இப்போ அவங்களும் வரும்போது நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஹோல்டு வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது செட்டப் சேரலைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு எலெக்ஷனாக தான் இது இருக்கும். பெட்டர் வந்து இதை எப்படியாவது வந்து இந்த எடப்பாடி அண்ணாமலை இந்த சப்ஜெக்ட் வந்து உடனே அதை கிளியர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் நம்ம பண்ணாதான் அது வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் வரும். ஏன்னா நீங்க முதல்ல அண்ணாமலைஜி வந்தா நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா, ஆனா இப்ப வந்து இப்போதைக்கு அதுக்கு உள்ள வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அடுத்த 29 அந்த இதுல வந்து நிச்சயமா அண்ணாமலை வரணும். வரணும்னா இப்பவே அதுக்கு ஒரு பேஸ் நம்ம கொண்டு தான் கரெக்ட் ஆகும். ஸோ உங்களுடைய அபிப்பிராயம் அனுசரிச்சு இப்போ ஒரு கூட்டணி அமைக்கணும். அமைச்சுக்கிட்டு அதுல இப்ப எடப்பாடி இருக்காருன்னா இவர் வர முடியாது, நிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி கிளாஷ் ஆயிடுச்சு. அப்போ ஸோ வந்து அதுக்கு ஒரு தீர்வு பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும். அதை விடையும் மெயின் இது எல்லாத்துக்கும் விடையும் ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே கூட்டணியை உடைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். அது பண்ணினாலே இது சேராட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க வந்து கூட்டணி இருக்கும்போது நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். திருமாவளவன் இவங்க வந்து தனியா பிரியணும். காங்கிரஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுவும் பிரிஞ்சாதான் நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் டிஎம்கே இருக்கும்போது அது வந்து ஒரு ஹெவியான ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி. அதை வந்து அவ்வளவு ஈஸியாக இப்போ நம்ம பிரேக் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள ஒர்க் நிறைய பண்ணாதான் இங்கேயும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே பண்ண முடியும். ஆனா வெளியே டிஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணி இருந்தா நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப வந்து நல்லா இல்லைன்னா என்ன ப்ராப்ளம்னா எக்கச்சக்கமா இஷ்யூஸ் நிறைய வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மது அதுன்னு நிறைய சொல்றாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லாமே டவுன் ஆகுது. ஏன்னா ஏதோ ஒரு டீம் கையிலே போன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இது பண்ணும்போது நமக்கு வந்து டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப நீங்க ஒரு டீம் கையில இருக்குன்னு சொல்லக்கூடியது யார நினைச்சு சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கையிலேயே வந்து இப்ப நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே ப்ராப்ளம். இப்போ ஒரு பிளாட்டை வந்து பிரிக்க முடியல, ஏன்னா நமக்கு சாதாரண ஆளுக்கு வந்து பிரிக்க முடியல. ஒரு பெரிய டீம் வந்து ஈஸியா வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு 20 சென்ட் இடத்த 4 பேரு வைக்க முடியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் 10 ஏக்கர் வந்து ஈஸியா லேஅவுட் போட்டு சேல் பண்றாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த சட்டத்தின்படி அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடம் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணா நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்.
அப்ப நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படின்னு இல்ல, என்னன்னா இது வந்து காமன் பொதுவான எல்லாருக்குமே. இப்போ ஒரு ஆள் ஒரு கல்யாணத்துக்கு வந்து இந்த இடத்த சேல் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணிடலாம் நினைப்பாங்க. அப்போ போகும்போது இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, நீங்க 2 வாட்டி சேல் பண்ணீங்க 3 வாட்டி பண்ண முடியாது. அவன் அந்த ஒரு இடத்த நம்பியே இருப்பான், டோட்டலா லாக் ஆயிடும். பாரம்பரிய சொத்தா இருக்கும், அதுல பாரம்பரிய சொத்தா இருக்கும். 25 சென்ட் ஒரு நிச்சயமா இதுக்கு வந்து டிஎம்கே கட்சியும் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புங்கிறது வந்து நிறைய ட்ரை பண்றாங்க, ஆனா நம்ம கிட்ட வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. பேங்க்ல வந்து லோன் எல்லாம் ஈஸியா கிடைக்குன்னு சொல்றாங்க. என்ன ஆகுது, நம்ம பேங்க்கு போகும்போது அதுல எக்கச்சக்க இஷ்யூ இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு போய் பேங்க் லோன் போனீங்கன்னா நிச்சயமா கிடைக்க மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் பாக்குறாங்க, இவங்களுக்கு இந்த அளவு இது இருந்தாதான் பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. இது முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய அதே ப்ரொசஸ் தான் இப்போ ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னன்னா அந்த லோனுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டும் ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றாங்கன்னா கிட்டனா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த இன்சூரன்ஸுக்கு 4000 ரூபாய் பே பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம மேல வந்து கன்ஃபார்மா செய்தே ஆகணும், திணிக்கிறாங்க. திணிக்கும் போது நம்ம என்ன ஒரு 1000 ரூபாய்க்குள்ள இன்சூரன்ஸ் 4000 ரூபாய்க்கு பே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பிசினஸ்ல இஷ்யூஸ் இருக்கு. இதையெல்லாம் கூட ரெக்டிஃபை பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு நம்ம ஊர்ல? சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. என்னன்னா எங்கேயும் பார்த்தாலும் ஒரு டாமினேஷன் இருந்துட்டு இருக்கு. நான் சாதாரண ஆளுக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ளே வெளியே சொல்ல முடியாமலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு நிச்சயமா. மும்மொழி கொள்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மும்மொழி கொள்கை 100% வேணும். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு 10 ஸ்கூலுக்கு மும்மொழி கொள்கை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு மீதி ஒரு 100 ஸ்கூல் இருக்கு, 100 ஸ்கூல்ல 90 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இல்லை. 10 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா அந்த 10 ஸ்கூல்லையும் எவ்வளவு தூரம் டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியும். எவ்வளவு தூரம் வந்து அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு தூரம் ஆஃபர் வரும்னு சொல்லி அதை வச்சு நம்ம வந்து நமக்கு நிச்சயமா இது வேணுமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு 100% அந்த 10 ஸ்கூலுமே இந்த 90 ஸ்கூலுக்கும் ஒரு 10 மடங்கு டெவலப் ஆயிரும். அது வந்து 100% உண்மை. மும்மொழி கொள்கை கண்டிப்பா வேணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா வேணும். ஏன்னா இல்லாட்டி என்ன பண்ணா மொத்த எந்த ஸ்கூல்லுமே இருக்கக்கூடாது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அங்க போய் நம்ம போராட்டம் பண்ணணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் மொத்தத்திலேயே. இது என்னன்னா ஒரு சார்பு மட்டும் கிடைக்குது, இன்னொரு சார்பு பிள்ளைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து நம்ம ஒரு இதுக்குன்னு சொல்றதுங்கள, நம்ம வெளியே ஊர் போறோம்னு வைங்களா, போனாலும் வெளியூர்னா வெளிநாடுக்கு போறதா இருந்தாலும் இந்த மும்மொழி கொள்கை நிச்சயமா வேணும். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் நிச்சயமா நம்ம கிட்ட இப்போ நிச்சயமா இருக்கணும். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுசா நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நிச்சயமா இப்போ நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேலி கூத்தா இருந்தது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர்கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து இப்போ இந்த வகுப்பு இதை வந்து நீங்க வந்து எதிர்க்கிறீங்களே, சப்போர்ட் பண்றீங்களே, இதுக்கு என்ன காரணம் கேக்குறாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு கரெக்டான பதிலே வரல. அவங்க கிட்டே கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் போது அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி தான் வரணும். என்ன சப்ஜெக்ட் ஆனாலும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி வரணும். அது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எதுக்காக வேண்டி போராட்டம் பண்ணணும் சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு கரெக்டான சப்ஜெக்ட் பொதுச் செயலாளருக்கே தெரியல, சப்ஜெக்டே வரல. ஏன் வரலன்னா அவருக்கு பேஸ் தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இதை வந்து நம்ம முஸ்லிம் மக்கள் கிட்டே கேட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம எல்லாமே சகோதரர் தான். ஆனாலும் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு 3rd சொத்து ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வந்து வக்ஃபுகள். இதுல போய் நம்ம ஒரு கோயிலே வந்து இதுல மாட்டிருக்கு. அதாவது இவங்க வந்து நம்ம இதுக்கு நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில் வந்து இந்த இடத்துல போய் லாக் ஆயிருக்கு. அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம்ங்கிறது வந்து நிச்சயமா ஒரு கொடுமையான விஷயம் தான். ஏன்னா இப்ப அந்த கோயிலுக்கு ஒரு கரம் கட்டணும்னா வக்ஃபு வாரியத்துல போயிட்டு என்ஓசி வேணுங்கிறாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம்.
நம்ம சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் ரைட் தான். ஆனா இந்த மாதிரி இதுல வந்து நிச்சயமா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த ஸ்டெப் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டெப். அது வந்து அவ்வளவு சீக்கிரமா எந்த ஒரு கட்சியாலும் எடுத்துக்கிட முடியாத ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்தாங்க. அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள். இந்த பாராட்டு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியுது வக்ஃப் போர்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம். ஆனா புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜயனுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த மாதிரி இவங்க போய் இந்த போராட்டம் பண்ணது அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் தான். அது பேக் ஃபயர் ஆகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இங்க இருந்து வரக்கூடிய ஓட்டும் அவங்களுக்கு கம்மி ஆகுது. நிச்சயமா இது வந்து இது பிளஸ் பாயிண்ட் நினைச்சாலும் நிச்சயமா ஒரு நெகட்டிவ் தான். அரசியல் தெரியாத ஆட்கள் அரசியலுக்கு வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இதுதான். அதாவது ஒரு பேஸ் இல்ல. அவங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 4 பழைய ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல்வாதி கொஞ்சம் வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு ஆக்சுவலா ஒரு வேக்கம் இருக்கு. டிஎம்கே ஆப்போசிட்டா ஒரு கட்சி இங்க கரெக்டா இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிக்கணும், மக்கள் போராட்டத்துல மக்களோடு மக்களா சேர்ந்து கலந்து அந்த அனுபவிச்சு தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமா அது வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் தான். இப்போ பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துல பிரதம மந்திரியை தாக்கி ரொம்ப மோசமான நிலைமையில பேசியிருந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா அவர் அது பேசிருக்க கூடாது. ஏன்னா அதாவது ஒரு லைவ்ல வந்து பேசாமல பேக்ல இருந்து பேசிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பேசுறது வந்து நிச்சயமா அதுவும் வந்து அவருக்கு ஒரு பேக் ஃபயர் தான். எப்படி பேக் ஃபயர்னா அதுக்கு உள்ள கரெக்டான ஒரு எதுக்காக வேண்டிய அவர் எதுக்குறோங்கிற மேட்டர் சொல்ல ஒரு சினிமா பட டயலாக் மாதிரி சொல்றாங்க. இந்த டயலாக் வந்து எப்பவுமே இந்த அரசியல் வேலைக்கு ஒரு செட்டப்போட, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அது கிடையாது. அது அவங்க பண்ணது அது ஒரு மிஸ்டேக் தான். ஆக்சுவலா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து டிஎம்கே சேம் எதுக்குறோம், பிஜேபி எதுக்குறோம், அப்போ டிஎம்கேட ஆப்போசிட் ஓட் நமக்கு கிடைச்சிரும். பிஜேபி நம்ம எதுக்கும் போது மைனாரிட்டி ஓட் நமக்கு வந்துடும். அந்த ஒரு மீனிங்ல தான் அவங்க சொல்றது. நிச்சயமா அது வரும்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அவங்க மெச்சூர்ட் ஆகலைங்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நமக்கு வெளியே எக்ஸ்போசர் ஆகும். ஓகே, அரசியல் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியல. அதாவது சினிமால வந்து எல்லாருமே கிளாப் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் வரும்போது மொத்த டேட்டாவும் பார்த்துதான் ஒரு ஓட்டு போட வரவங்களே வருவாங்க. அப்ப அதுக்குள்ள செட்டப் இன்னும் அவங்க பண்ணல. அதுக்கு இடையிலேயே ஆப்போசிட்ல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அந்த மாதிரி வர்றாங்க. ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 தொகுதி நீங்க சொல்லுங்க பார்ப்போம், தமாகவால ஜெயிக்க முடியும், இல்லாட்டி ஒரு செகண்ட் பேஸ்ல வர முடியும்னு சொல்லிட்டு தாவேகா வந்து வரும்னு சொல்லிட்டு நம்மளால ஏதாவது ஒரு 10 பிளேஸ் செகண்ட் பேஸ் கூட நம்மளால சொல்ல முடியல. யார் கேண்டிடேட் எப்படி வரப்போகுது, இப்போ எல்லாமே சுத்தி நடிகர்கள் தானா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அவங்களோட கொள்கை என்ன, அது இன்னும் வெளியே வரல. அது நிச்சயமா அது ஒரு பேக் ஃபயரா தான் இருக்கும். இப்போ ஒண்ணுல எதிர்க்கணும், இல்ல சப்போர்ட் பண்ணும். இது எதுக்கவும் செய்யறாங்க, சப்போர்ட்டும் பண்றாங்க. அங்கேயும் ஓட்டு கிடைக்காது, இங்கேயும் ஓட்டு வராது. அது நிச்சயமா வந்து காமெடி அரசியலா போயிடும் நினைக்கிறீங்க? ஆமா, இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று அவர் பொதுச் செயலாளர் பண்ணது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் எல்லாத்துலயுமே வந்து அது வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஒரு காமெடியா ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிட்டே இருக்கு. எக்கச்சக்கவே ட்ரோல்ல பாத்துருங்க. இவங்க பேட்டி கேட்கறாங்க, அவரால் கரெக்டா எதுக்காக வேண்டி நீங்க வந்து இதை வந்து அப்போஸ் பண்றீங்க, அதுக்கு ஒரு கரெக்டான இது சொல்லுங்க, என்ன காரணம் சொன்னா அதுக்கு ஒரு கரெக்டான வேர்டு அவரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா சொல்லிருக்கணும். அது கூட சொல்லாம விட்டார். அது வந்து நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் தான். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம். வரக்கூடிய 2026 தமிழகத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தல்ல யார் முதல்வரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திரு அண்ணாமலைஜி அவர்கள் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும். அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்காது. ஆட்சிக்கு வந்தா நாடே சீரழிஞ்சு போகும். ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எல்லாத்துலயுமே இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது பிறகு சரியான எதுவுமே இப்போ ரேஷன் கடையை பார்த்தாச்சுன்னா அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு முன்னால கார்டை கொண்டு போனா ஒரு நாள்ல ரேஷனை வாங்கிட்டு வந்துடலாம், இப்போ 20 நாள் ஆகுது. இப்படி நிறைய இந்த ஆட்சி இருந்ததுன்னா இனியும் நாடு நம்ம நிலைமை மோசமாக ஆகிவிடும். அதனால அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு தடவை முதல்வர் வந்தா இந்த அவ்வளோ
பிரச்சனைகளும் சால்வ் ஆகும், நல்லபடியா இது நடக்கும். மும்மொழி கொள்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மும்மொழி கொள்கை கண்டிப்பா வேணும். என் பிள்ளைகளும் ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்கு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? என் பிள்ளை ஒரு பிள்ளை வந்து மூத்த மகன் வந்து ஹிந்தி டியூஷன் தனியாட்டு போயிட்டு இருக்கா. பையன் வந்து அவன் படிக்கக்கூடிய குமார கோயில் மாலையா வித்யாகேந்திரத்தில் அவன் 8ஆம் ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. ஆனால் அது ஃபுல்லாட்டே அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிந்தி வரை படிச்சுட்டு தான் இருக்கான். நீங்க தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறீங்க குழந்தைகளை? தனியார் பள்ளியில் ஒரு பிள்ளை தான் தனியார் பள்ளியில் படிக்கும், ஒரு பிள்ளை கவர்மெண்ட்டில் தான் படிச்சிருக்கு. அந்த பிள்ளை தனியார் டியூஷன் ஹிந்தி ஆமாம், தனியாக ஹிந்தி படிச்சுட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய புதுசா வந்திருக்கக்கூடிய நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடிகர்கள் வரதும் போறதும் எல்லாம் சுலபம் தான். நம்ம நடிகர்களை பத்தி பேசுறதுக்கு நம்ம அதுக்கு அதுல கிடையாது. நடிகர்களுக்குள்ள இது ஒன்றும் கிடையாது, நம்ம படம் பார்ப்பது கிடையாது. தமிழகத்தினுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்குமா? நடிகர்கள் கையில தான் ஆட்சி போயிட்டு இருக்குமே இருக்கு. நடிகர் கையில இன்னும் ஆட்சி வரல. இல்ல, நடிகர் கையில ஆட்சி வராது. அவங்கள்ட்ட இருக்கதை வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா வராது. தமிழகத்துல இப்ப சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு ரொம்ப நிலைமை மோசமாட்டு தான் இருக்குது. எதை வச்சு யார் இப்ப முதல்ல பார்த்தாச்சுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைகள் வர நம்ம குமரி மாவட்டத்திலேயே நிறைய ஒரு தப்பு நடந்து ஒரு நாள் ஆவதுக்குள்ளே அடுத்த தப்பு நடக்க தான் செய்யுது, அடுத்த நாளே அதே தப்பு நடக்க தான் செய்யுது. அதனால அது சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாட்டு தான் இருக்குது. அண்ணாமலைஜியை பத்தி உங்களோட கருத்து என்ன? அண்ணாமலைஜி வந்த பிறகு இங்க கொஞ்சம் தப்புகளை எல்லாம் நல்லா தட்டி கேட்காரு. திமுக ஆட்சியில் இப்ப டாஸ்மார்க் 1000 கோடி ஊழலை கொண்டு வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய எல்லா ஊழலையும் இவங்க வந்து வெளியில கொண்டு வராங்க. அதனால ஒரு ட்ரிப் அண்ணாமலைஜி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வந்தாங்கன்னா மேலும் மேலும் அவங்க தான் வந்துட்டே இருப்பாங்க. இனி அந்த அளவுக்கு தப்புகள் குறையும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? வளர்ச்சி இப்போ சாதா ஒரு 2021, 22 2% வளர்ச்சி இருந்தது. இப்போ 15%லேருந்து 20% வரை வந்துருக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சியில வந்துருக்கு. அது அண்ணாமலைஜினால தான் வந்தது, வேற யாராலையும் வரல. அண்ணாமலைஜி தான் கொண்டு வந்திருக்காரு. இளைஞர்களுடைய செல்வாக்கு அண்ணாமலைஜிக்கு நல்லா இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய கூற்றுப்படி நம்முடைய அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் எல்லா கிராமங்களிலும் இளைஞர்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. இளைஞர்கள் வந்து அண்ணாமலைஜி தான் வரணும்னு சொல்லியே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கு. அண்ணாமலைஜி வந்து மாநில தலைவராக இருக்காங்க. மாநில தலைவராக மாற்றினா கூட நாங்கள் மாறிடுவோம்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால அண்ணாமலைஜி வந்ததுனால இன்னைக்கு 2% ஓட்டுல இருந்து 20% வரை வாக்குகள் வந்திருக்கு தமிழ்நாட்டில். தனிமையா நின்னாலே 20% வாக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு 2வது மாநில கட்சியாட்டு நம்ம பாரதிய ஜனதா கட்சி வரதுக்குள்ள இது அண்ணாமலைஜி கொண்டு வந்திருக்காங்க. RSA Flash Media YouTube சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.